சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி என்பவரின் நினைவை திருச்சபை நினைவு கூறுகின்றது. உலகிலுள்ள அனைத்து குருக்களின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது நற்செய்தி பணிக்காகவும் அன்னையினுடைய மேலான பரிந்துரைக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது மரிய அந்துவான் குளோத் நல்ல உடல் நலன் வேண்டியும், சாந்து பெனுவா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அருண் மரிய வியானி பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், டேவிட் சுசானா குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், ஜோஸ் பிராங்க்லின் மோனிஷா திருமணம் சிறப்பாக நடைபெறவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், விமல்ராஜ் வெளிநாடு சென்றதற்கும், அருள் மேரி நல்ல உடல்நலம் கிடைத்ததற்கும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், சைமன் அந்தோணிராஜ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியறிதலாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், கிளாரா ஆண்மேலை பாட்சிக்காகவும், லெயோ ஆண்மேலை பாட்சிக்காகவும், அந்தோணி அம்மாள், திவ்யமேரி, அன்னம்மாள், சவரிமுத்து மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், தெரேசால் மாதா செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், சித்ரா நல்ல உடல்நலன் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆற்றல் மிக்க இறைவா, மிக எளிய சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்த புனித வியானி மரிய ஜானை ஆர்வமிக்க மேய்ப்பு பணியாளராகவும் குருக்களின் பாதுகாவலராகவும் உமது வல்லமையால் உயர்த்தினீ. அவரது வேண்டுதலால் குருக்களுக்கு மக்களுக்கும் இடையே நல்லுறவு நாளுக்கு நாள் வளரவும், அர்ப்பணத்திலும் அருள் வாழ்விலும் சிறந்த மேய்ப்பு பணியாளர்களை உலகிற்கு தொடர்ந்து தந்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, திருவசனங்கள் 1 முதல் 17 வரை. யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியில் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில்
அஸ்தூரியின் மகனும் கிபோனை சார்ந்தவருமான அனானியா என்னும் இறைவாக்கினர் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ராயலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெரித்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் களங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அதோடு யோவாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூத மக்கள் அனைவரையும் இவ்விடத்திற்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் நிலத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனானியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவரின் இல்லத்தின் களங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டை நாளில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசர்களுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்கிறார். அதை கேட்ட இறைவாக்கினர் அனானியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை பிடுங்கி முறித்து எறிந்தான். மேலும் அனானியா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்தின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவிடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினர் அனானியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்தெறித்து சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது: நீ போய் அனானியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ மரநுகத்தை முறித்தெறித்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ராயலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார்: இம்மக்களினத்தார் அனைவர் கழுத்திலும் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவரிடம் ஒப்படைப்பேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினர் அனானியாவிடம் கூறியது: அனானியாவே, கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார்: இதோ நான் இவ்வுலகத்தில் உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு போதித்திருந்தால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினர் அனானியா மாண்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பல்லவி. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அருளும். முது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்காத விடாதையும். ஏனெனில் முது நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பல்லவி. உமக்கு அஞ்சி நடப்போர், முது ஒழுங்குமுறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. முது நியமங்களையும் பொறுத்தமட்டில் என் உள்ளம் மாசற்றத்தாய் இருப்பதாக.
அதனால் நான் வெட்கமுறேன். பல்லவி. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர், நானோ முது ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். முது நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை, ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத் தந்தீர். பல்லவி. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. மனிதரப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர்களை கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ, பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர், வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகிலிருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்து உணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி என்பவரின் நினைவை திருச்சபை நினைவு கூறுகின்றது. இத்தாலி நாட்டிலே மிக எளிய ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவர் புனித ஜான் மரிய வியானி. இறைவனுடைய அழைப்பை உணர்ந்தவர் குருவாக வேண்டுமென்று மிகுந்த ஆசைப்பட்டார். ஆனால் அவரது குடும்ப சூழ்நிலை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. பள்ளி படிப்பை முடிந்த அவர் ஒரு சில ஆண்டுகள் வயலிலே வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஏறக்குறைய 20 வயதிலேதான் குருமடத்திலே போய் குருவாகுவதற்காக படிப்பிலே அவர் இணைந்தார். ஆனால் வயதான பிறகு குருமடத்திலே சேர்ந்த காரணத்தினாலோ என்னவோ சரியாக அவருக்கு படிப்பு வரவே இல்லை. அதிலும் குறிப்பாக லத்தீன் பாடத்திலே அவரால் தேர்ச்சி பெறவே முடியவில்லை. லத்தீன் மொழி தெரியாத ஒருவர்
எப்படி குருவாக முடியும் என்ற வினா குருக்கள் மத்தியிலே மிகவும் வேகமாக எழுந்தது. ஆனாலும் இறைவனுடைய அருளினால் அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அவருக்கு அந்த மறைமாவட்டத்தின் கடைசியிலே எல்லையிலே இருந்த வசதிகளற்ற ஒரு மிகச்சிறிய கிராமப்புற பங்கு அவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த பங்கிலே பசாசினுடைய சேட்டைகள் மிக மிக அதிகமாக இருந்தன. இந்த மறைமாவட்டத்திலேயே மிக மோசமான ஒரு பங்கு என்று கூறலாம். யாருமே அந்த இடத்திற்கு செல்ல விரும்ப மாட்டார்கள். ஆனாலும் இவர் தாழ்ச்சியோடு 1000 கட்டளையை ஏற்றுக்கொண்டு அந்த கிராமத்து பங்குக்கு அவர் சென்றார். அங்கு சென்ற பொழுதுதான் பசாசினுடைய சோதனைகளையும் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையையும் பார்த்து மிகுந்த ஆழ்ந்த ஜெபத்திலே அந்த மக்களையும் பங்களையும் இறைவனிடம் ஒப்பு கொடுத்தார். அவரது ஜெபமும் அன்பும் பொறுமையும் அந்த பங்கு மக்களை மட்டுமல்ல, அருகில் இருக்கின்ற அனைத்து பங்கு மக்களையும் மனமாற்றத்திற்காக கவர்ந்து இழுத்தது. பல இடங்களிலிருந்து மக்கள் அவரை தேடி வந்து இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக அவரிடமிருந்து பெற்று சென்றார்கள். இப்படி தகுதியற்றவர் என்று எண்ணப்பட்டவரை ஆண்டவர் மிகச்சிறந்த ஒரு வல்லமைமிக்க கருவியாக அவரை பயன்படுத்துவதை திருச்சபையின் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவன் நமக்கும் கூட ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமான ஒரு பொறுப்புகளையும் அழைப்பையும் தந்திருக்கின்றார். இறைவனுடைய வல்லமையிலே ஆற்றலிலே நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இந்த பணிகளை செய்வது கூட நமக்கு மிக எளிதாக மாறுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே இயேசு கடல் மீது நடந்து வருவதைக் கண்டு சீடர்கள் எல்லோரும் பயப்படுகின்றார்கள். ஏதோ பேய் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்று அஞ்சுகின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சீடர்களுக்கும் நமக்கும் ஆறுதலையும் நம்பிக்கையையும் ஆற்றலையும் கொடுக்கின்றது. துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று கூறியவுடன் இயேசு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றார்கள். இயேசுவினுடைய பிரசன்னம் அவர்களை திடப்படுத்துகின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்விலும் கூட பலவிதமான அச்சமும் கலக்கமும் நமது உள்ளத்திலே குடிகொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவரது வார்த்தையையும் உள்ளத்திலே உணர்கின்ற பொழுது புனித ஜான் மரிய வியானியைப் போல நமக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளையும் பணியையும் சிறப்பாக இறைவனுடைய துணையோடு செய்வோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சிலுவையில் அளித்த நன்மைக்காகவும் மது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை அர்ச்சித்தருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த பலியை ஏற்றுக்கொள்வதன் வழியாக எங்களையே உமக்கு என்றும் உகந்த பலி பொருளாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம்
எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனித ஜான் மரிய வியானி தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதரின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே இறைவா, வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். விரைவா நாங்கள் கிறிஸ்துவ இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தொருளை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திறன் நம்பிக்கையுடன் இறந்தபோது எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குவந்தவராய் வாழ்ந்த புனித ஜான் மரிய வியானி ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். திருவிழத்தில் வர நான் தகுதியேற்றவர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்தினத்தை வாழ்வடைப்பதாகும். Thank you.
ஆக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். மது மாட்சிமை விளங்க, மது வார்த்தை அறிவிக்கப்பட, உன்னலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெபங்களையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொண்டுள்ளோம். உமது பணியில் எங்களில் ஒரு கருவியை பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆதரித்தாலும் இறைவா, இனிமையும் சுவையும் தன்னகத்தை கொண்ட திருவுணவால் நிறைவு பெற்ற நாங்கள் மகிழ்வுடன் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய நிலையான ஆதரவினால் நாங்கள் பற்றற்றவர்களாய் வாழவும், ஏழை எளியவர்களின் பசியை போக்க, தன்னலமின்றி உழைக்கவும் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தரும். எங்களுக்கு தீர்ப்பை செலுத்துவதை நாங்கள் பொறுப்பது போல எங்கள்
ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சீஸ்வர மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே, என் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற திருஇருதயமே, என் இரட்சணியமாயிரம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான சகல சமணசுக்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை பரிசுத்தாவியின் பேராலே. ஆமென். மரியே வாழ்க.